அன்பார்ந்த மணவிழா நாயகன் மணமகன் தம்பி மதி ஆதவன் அவர்களே, மணமகள் தங்கை ஹரிப்பிரியா அவர்களே, மணமகனின் தந்தை திரு மதிவாணன் அவர்களே, அவருடைய துணைவியார் சாந்தி மதிவாணன் அவர்களே, மணமகளின் தந்தை திரு பரமசிவம் அவர்களே, அவருடைய தாயார் அவருடைய துணைவியார் திருமதி பா கிருஷ்ணகுமாரி அவர்களே, இந்த மணவிழாவை வரவேற்பு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சு.க. விடுதலை செழியன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நம்மை எல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கிற அன்பு சகோதரர் பாசறை செல்வராஜ் அவர்களே, இந்திரா அம்பேத்கர் வளவன் அவர்களே, முன்னிலை வகித்து இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் தா பார்வேந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று மணமக்களை நெஞ்சார வாழ்த்தி கொண்டிருக்கிற மேனகாதேவி கோமகன் அவர்களே, கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, தம்பி மதியாதவன் அவர்களோடு களத்திலே இணைந்து இணையதளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற தோழர்கள், இணையதள சிறுத்தைகள் திருவள்ளூர் பார்த்திபன் அவர்களே, கடலூர் மணிகண்டராசா அவர்களே, காட்டாங்குளத்தூர் திருமாறன் அவர்களே, வாலஜா மோகனா அவர்களே, ஜோஸ்வா அவர்களே, சூனாம்பேடு இளம்பெரியார் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, பருத்திக்குளம் பார்த்திபன் அவர்களே, சிறுத்தை சங்கர் அவர்களே, ஒரகடம் ஊடகம் ஸ்ரீகாந்த் அவர்களே, சென்னை ரவீந்திரன் அவர்களே, அரியலூர் சந்திரசேகர் அவர்களே, பெருங்குடி இளஞ்செழியன் அவர்களே, சிறுத்தை இளமதி அவர்களே, அதியூர் செல்வன் செந்தில் வளவன் அவர்களே, திண்டிவனம் ஆனந்த வளவன் அவர்களே, மதுராந்தகம் ஈழ மதன் அவர்களே, அன்பு செல்வன் அவர்களே, ஈழ தமிழரசன் அவர்களே, படப்பை ராஜு அவர்களே, சிதம்பரம் பெரு சரித்திரன் அவர்களே, மாமல்லபுரம் முருகவேல் அவர்களே, அறிவமுதன் அவர்களே, எஸ்டிஆர் அசோக்குமார் அவர்களே மற்றும் மக்கள் மன்றம் மகேஷ் அவர்களே, இரா ஆப்ரஹாம் அவர்களே, கிரேட் மாத்தையா அவர்களே, பருத்திக்குளம் திலீப் அவர்களே, குட்டக்கரை லோகநாதன் அவர்களே, கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, மணமக்களின் உற்றார் உறவினர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி மதி ஆதவன் அவர்களும் தங்கை ஹரிப்பிரியா அவர்களும் பெரியவர்களின் நல்வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை இன்று இனிதே தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி மதி ஆதவன் அவர்கள் ஊடக மையத்தின் சார்பில் இணையதளத்தில் வழியாக நமது இயக்க பணிகளை சிறப்பாக
ஆற்றி வருகிறார் என்று நம்முடைய மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன் அவர்கள் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்டினார். அதைப் போல பார்வேந்தன் அவர்களும் அவரை வறுமொழியிலே பாராட்டினார். அப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பதிலே வலுப்படுத்துவதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பி மதி ஆதவன் அவர்களின் இல்லறை ஏற்பு விழாவிலே பங்கேற்று அவரையும் அவருடைய துணைவியார் ஹரிப்பிரியா அவர்களையும் வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். மதி ஆதவன் என்பதை இணைத்து பார்த்தால் மதியாதவன் என்பதை போன்ற ஒரு பொருள் ஒலிக்கிறது. வேண்டுமென்றே அவர் இப்படி தன்னுடைய பெயரை எல்லோரும் சொல்லட்டும் என்று மதி மா ஆதவன் என்று போடாமல் மதி ஆதவன் என்று தன்னுடைய தந்தையின் பெயரை 2 எழுத்துக்களை நான் தொல் திருமாவளவன் என்று போற்றியிருப்பதைப் போல தோ திருமாவளவன் என்று போட்டால் அது அவ்வளவு சிறப்பாக இல்லை. தொல் திருமாவளவன் என்று இரட்டை எழுத்தை நான் முன்னெழுத்தாக போட்டுக் கொண்டிருப்பதைப் போல மா ஆதவன் என்றால் மாதவன் என்று ஆகிவிடுகிறது. மதி ஆதவன் என்பதை சேர்த்து படித்தால் மதியாதவன் என்று பொருளாகிவிடுகிறது. அவருடைய செயற்பாடுகளை உற்று கவனிக்கிற போது அவர் சாதி வெறியர்களை மதியாதவன், மத வெறியர்களை மதியாதவன், சுயநலவாதிகளை மதியாதவன், சமூக விரோதிகளை மதியாதவன் என்று பொருள்படும்படிதான் தன்னுடைய பெயரை அவர் இவ்வாறு பொறித்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அந்த புரிதலும் ஈடுபாடும் அவருக்கு இருக்கிறது என்பதை பாசறை செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினார். நான் அம்பேத்கர் பாசறை நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்ட காலத்திலிருந்து 1999ஆம் ஆண்டு செல்வராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்த வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தின் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு நான் உரையாற்றியதை இங்கே நினைவுபடுத்தியதோடு அந்த நாளிலிருந்து என்னுடைய உரைகளை கவனித்தும் நடவடிக்கைகளை கவனித்தும் அதன் மூலம் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு தம்பிதான் ஆதவன் என்பதை இங்கே அவரும் நினைவுபடுத்தினார். அந்த வகையிலே நான் தம்பி ஆதவன் அவர்களின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றது பொருத்தமானதுதான், மகிழ்ச்சியானதுதான் என்பதை சுட்டிக்காட்ட கடமை. இந்த நேரத்தில் எனது அருமை தோழர்களே, இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த இயக்கம்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு அரண். இந்த இயக்கம்தான் சிறுபான்மை சமூகத்தினருக்கான பாதுகாப்பு அரண். எனவே இந்த இயக்கத்தை நல்ல முறையிலே கட்டி காப்பாற்ற தம்பி மதியாதவன் உள்ளிட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்களிப்பை, மகத்தான பங்களிப்பை தொடர்ந்து சிறப்பாக நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நேரம்